மதியழகனையும் பொன்னுராஜையும் நாளை தினம் காலை இங்கே நீதிமன்றத்திலே அவர்களை பர்சனலாக ஆஜர்படுத்தணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. நாளைக்கு அந்த வழக்கு ரிமாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா, பண்ண முடியுமா, பண்ண முடியாதா அப்படிங்கிறது சம்பந்தமாக எங்களுடைய வாதங்களை முன்வைக்க சொல்லியிருக்காங்க. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் அவருடைய பிணைமனும் பொன்னுராஜ் அவருடைய பிணைமனும் இன்றைய தினம் காலை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. உச்சநீதிமன்றம் தமிழக போலீஸிடமிருந்து சம்பந்தப்பட்ட இந்த குற்ற எண் கொண்ட இந்த ஃபைலை சிபிஐயிடம் மாற்றி நேற்றைய தினம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அதனை அடுத்து இன்றைய தினம் இங்கே போடப்பட்டிருந்த அந்த பிணைமனுவில் மாவட்ட நீதிமன்றத்தில் சிபிஐயை அந்த மனுவிலே தரப்பினராக சேர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்திய அடிப்படையில் சிபிஐயை நாங்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த பிணை மனுவில் ஒரு பார்ட்டியாக சேர்க்கணும் அப்படிங்கிற காரணத்திற்காக அந்த மனுவையும் இன்றைய தினம் நாங்கள் தாக்கல் செய்துவிட்டோம். திருத்தப்பட்ட மனுவையும் இன்றைய தினம் தாக்கல் செய்துவிட்டோம். மாவட்ட நீதிமன்றத்தில் அடுத்த தேதி இன்னும் போடாமல் இருக்கிறது. இது மாவட்ட நீதிமன்றத்தில். அதே மாதிரி இங்கே குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் 1 இன்றைய தினம் கைது செய்யப்பட்ட மதியழகன் மற்றும் பொன்னுராஜ் ஆகியோருடைய ரிமாண்ட் இன்றைய தினம் முடிய 15 நாள் ரிமாண்ட் அப்படிங்கிறது இன்னையோட முடியுது. இந்த சூழ்நிலையில் அவரை ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் கேட்கணும், மேற்கொண்டு அவரை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்த வேண்டும் என்று கேட்கணும். இதை கேட்க வேண்டியது யாருன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எஸ்ஐடி கேட்க முடியாது, போலீஸ் தான் கேட்கணும், எஸ்ஐடி கேட்க முடியாது, சிபிஐ தான் கேட்கணும். சிபிஐ இது வரைக்கும் நீதிமன்றத்துக்கு வரல. ஆகையினால இந்த ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷனை பொறுத்தவரை மெக்கானிக்கலாக ரிமாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. குறிப்பிட்ட காரணத்தை சொல்லி தான் ரிமாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், ஜுடிஷியல் கஸ்டடி கொடுக்க முடியாது அப்படின்னு எங்களுடைய ஆட்சேபனையை தெரிவித்து சம்பந்தப்பட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய 2 கருத்தையும் அறிந்து எங்களுடைய வாதத்தையும் கேட்டு அதற்கு பின் தான் நீங்கள் ரிமாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதனால் இந்த வழக்கை நாளைக்கு நீங்கள் விசாரிக்கணும். அவங்களை இன்றைக்கி போலீஸார் ஆஜர்படுத்தலை, இன்றைக்கி ஆஜர்படுத்தியிருக்கணும், ஆஜர்படுத்தலை, வீடியோ கான்ஃபரன்ஸிங்கில் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. சேஞ்ச் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்கிற காரணத்தினால அவங்க 2 பேரையும் நீதிமன்றத்தில் நாளைக்கு நேரடியாக ஆஜர் செய்து அவர்களுடைய கருத்தையும் கேட்டு அதன் பிறகு எங்களுடைய வாதத்தையும் கேட்டு அதன் பிறகு தான் நீதிமன்றம் ரிமாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைத்தோம். எங்களுடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நம்பர் 1 அவர்கள் மதியழகனையும் பொன்னுராஜையும் நாளைய தினம் காலை இங்கே நீதிமன்றத்திலே அவர்களை பர்சனலாக ஆஜர்படுத்தணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. நாளைக்கு அந்த வழக்கு ரிமாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா, பண்ண முடியுமா, பண்ண முடியாதா அப்படிங்கிறது சம்பந்தமாக எங்களுடைய வாதங்களை முன்வைக்க சொல்லியிருக்காங்க. நாங்களும் எங்களுடைய வாதங்களை நாளைக்கு முன்வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் இன்றையிலிருந்து அந்த வழக்கானது நாளைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.